ஹாய் சுட்டி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன இடம் பார்க்க போகிறோன்னா திருவான்ட்ரம் ஸூ, அதாவது திருவனந்தபுரம் உயிரியல் பூங்கா. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் நகரின் இதய பகுதியில், அதாவது கனகக்குன்றம் மற்றும் நேப்பியர் அருங்காட்சியகத்துக்கு அருகில் பாளையம் என்னும் பகுதியில் இந்த பூங்கா இருக்குது. இது 55 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்தியாவின் பழமையான உயிரியல் பூங்காவில் இந்த பூங்காவும் ஒன்று. திருவனந்தபுரம் நகரின் மையப்பகுதி தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பூங்கா அமைந்துள்ளது. திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. பார்வை நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5:15 மணி வரை. திங்கட்கிழமை விடுமுறை. இந்த பூங்கா 1857 திருவிதாங்கூர் மகாராஜா சுவாதி திருநாள் ராமவர்மாவால் நிறுவப்பட்டது தான் இந்த உயிரியல் பூங்கா. இது பல்வேறு வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பூங்கா. திருவிதாங்கூர் அரசு குடும்பத்தினரால் பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது. இந்த பூங்கா அடர்ந்த காடுகள், ஏரிகள் மற்றும் புல்வெளிகளை கொண்ட ஒரு பசுமையான வளாகமாக காணப்படுகிறது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்குக்காக மட்டுமே தொடங்கப்பட்டாலும் பிற்காலத்தில் வனவிலங்குகளை பாதுகாத்தல், இனப்பெருக்கம் செய்தல் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நவீன உயிரியல் பூங்காவாக மாற்றப்பட்டது. இங்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விலங்குகள், பறவைகள், பாம்புகள், ஊர்வன இல்லம் மற்றும் கழுகு இல்லம் என 82க்கு மேற்பட்ட இனங்கள் உள்ளன. விலங்கினங்கள் அவற்றின் இயற்கை வாழ்விடத்தை ஒத்த திறந்த மற்றும் பாதுகாப்பான சூழலில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று இது திருவனந்தபுரத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விலங்குகள் நலன் மற்றும் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் அமைப்பாகவும் திகழ்கிறது. 1995 தொடங்கப்பட்ட நவீனமாக்குதல் திட்டத்தின்படி பழைய அடைப்புகளை படிப்படியாக விசாலமான இயற்கை சூழல் கொண்ட அடைப்புகளாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஆனது. மத்திய உயிரியல் பூங்கா பொறுப்புக் கழகத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் கேரளா மாநில அரசு இந்த புதுப்பிப்பை மேற்கொண்டு வருகிறது. Never do this to me.